ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செட் சாப்டரோட செகண்ட் பார்ட் பார்க்க போறோம். ஸோ போன பார்ட்ல செட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம், அதை எப்படி டினோட் பண்றதுன்னு பார்த்தோம், அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்றதுன்னு பார்த்தோம். ஸோ செட்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் செட் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன் வந்து நம்ம இன்னொரு தடவை எழுதிடுவோம். செட்னா என்ன? வெல் டிஃபைன்டு கலெக்ஷன், வெல் டிஃபைன்ட் கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ்னு பார்த்தோம். ஸோ போன பார்ட்டை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு அது தெரியும். ஸோ போன பார்ட்டை பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் அதை பார்த்துருங்க, இல்லாட்டி இது புரியாது. ஸோ செட்னா வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம 3 டைப் ஆஃப் செட்டை இந்த வீடியோவில் பார்ப்போம். இது எக்ஸசைஸ் 1.2. இன்னொரு 2 டைப் ஆஃப் செட் இருக்கு, சப்செட் அண்ட் யூனிவர்சல் செட். அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்க போகிற செட், அதாவது பேச போகிற செட் வந்து எம்டி செட்னு சொல்லணும். ஸோ இந்த பேர்ல என்ன இருக்கு? எம்டி அப்படின்னு இருக்கு. அப்போ ஒரு எலிமெண்ட் கூட இருக்கக்கூடாது. செட்னா என்ன? கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆர் வெல் டிஃபைன்ட் கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அப்ப எலிமெண்ட்டே இல்லை அப்படின்னா அது வந்து எம்டி செட்னு சொல்லலாம். சிலர் வந்து நல் செட் அப்படின்னு சொல்லுவாங்க, சிலர் வந்து ஐ திங்க் வாய்ட் செட்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரிலாம் பேர் வித்தியாசமா வச்சுக்கலாம். பட் விஷயம் என்னன்னா உங்க ஒண்ணுமே இருக்காது, இவ்வளவுதான் விஷயம். விஷயமே இல்லாத ஒரு செட் வந்து எம்டி செட், அதாவது எலிமெண்ட்டே இல்லாத ஒரு செட் தான் எம்டி செட். ஸோ இன்னொரு விதமா கூட இதை சொல்லலாம். இந்த கான்செப்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். n of s ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லுவாங்க எம்டி செட்ல. இது என்னது n of s அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட். நான் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக பிளாக்ல எழுதுறேன். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் என்ன சொல்லுவாங்கன்னா n of sன்னு சொல்லுவாங்க. ஆஃப் செட் எஸ். ஸோ இங்க எஸ் இருக்கனால ஆஃப் செட் எஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். நம்மளோட செட் ஏன்னா நம்ம ஏ போடணும். ஸோ நான் இங்க தெரியாம எஸ் போட்டிருக்கேன், பட் ஏன்னு கூட போடலாம். ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ செட் அப்படின்னு சொல்றோம். இதுதான் எம்டி செட். இப்போ எம்டி செட்டுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் எழுதுவோம். நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன், அதுக்கப்புறம் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு உங்க எக்ஸாம்பிளை எழுதணும். ஸோ நம்ம என்ன எக்ஸாம்பிள் எழுதணும், அதாவது அதுல எலிமெண்டே வரக்கூடாது, அப்படி ஒரு செட் எழுதணும். ஸோ லெட் ஏ பி ஈக்குவல் டு தி செட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் who are studying in 11th standard without completing 10th standard. ஸோ இது கொஞ்சம் கிராஸ் ஆன எழுதுனா எதுவும் நினச்சிக்காதீங்க. நீங்க படிக்கையில் அது எழுதையில நீங்க பார்த்து கரெக்டாக எழுதிக்கோங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இன் 11th ஸ்டாண்டர்ட் வித்தவுட் கம்ப்ளீட்டிங் 10th ஸ்டாண்டர்ட். இப்படி ஒரு செட் இருக்க முடியுமா? இப்படி ஒரு செட் இருக்கலாம், பட் அதுல எலிமெண்ட் இருக்குமா? நாம எல்லாருமே 10th முடிச்சு பாஸ் ஆகி தான் என்ன வந்திருக்கோம்னா 11th வந்திருக்கோம். ஸோ 10th பாஸ் ஆகாம நம்மள 11th சேர்த்திக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கு எலிமெண்ட் இருக்க முடியுமா? அப்ப ஏ ஈக்குவல் டு என்னவா இருக்கணும்? இது வந்து செட் பில்டர் ஃபார்ம்ல இருக்கு, இது வந்து என்னவா இருக்கு? ரோஸ்டர் ஃபார்ம்ல இருக்கு. அப்ப இது வந்து என்னதுன்னா நல் செட் ஆர் வாய்ட் செட். இங்க எந்த எலிமெண்ட்டுமே இல்லை, ஸோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட் 0. இதுதான் எம்டி செட். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்க எழுதி பார்த்துருங்க. இப்ப அடுத்து இதுவும் n of s பேஸ் பண்ண செட் தான், ஃபைனைட் அண்ட் இன்ஃபைனைட் செட். ஸோ இது எல்லாமே நம்ம பேரை வச்சே சொல்லிடலாம். இதுக்கு அந்த பேரை படிக்கையிலேயே இது வந்து என்ன மாதிரி செட்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபைனைட்னா என்ன? குவான்டிஃபையபிள், அதாவது நம்மளால என்ன இருக்குன்னு சொல்ல முடியும், அதாவது எவ்வளவு இருக்குன்னு சொல்ல முடியும். ஸோ உதாரணமா நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் எடுத்தோம்னா இப்போ வந்து 170 சம்திங் இருக்கு. ஸோ அது வந்து என்னன்னா ஃபைனைட் செட். பட் நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து நம்ம எண்ணிட்டே போனாலும் எவ்வளவு என்னாலும் அது எண்ணிட்டே தான் இருக்கும். ஸோ அது வந்து இந்த இன்ஃபைனைட் செட். அதாவது n of s னா என்ன? நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ செட். இது வந்து ஒரு எக்ஸ், அதாவது ஒரு 10 12 என்ன வேணா இருக்கலாம். இந்த வேரியபிள் இதை வந்து நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னா அது வந்து ஃபைனைட் செட். நம்மளால சொல்லவே முடியாது n of s ஈக்குவல் டு இன்ஃபினிட்டினா அது வந்து இன்ஃபைனைட் செட். அப்ப ஃபைனைட்டுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். நான் கொஞ்சம் இங்க ஸ்பேஸ் வேணுங்கிறனால இதை அழிக்கிறேன், பட் நீங்க இதெல்லாம் நோட்ல காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். இதுல இருந்து அவ்வளவு கொஸ்டின்ஸ் வராட்டி இதை பேஸ் பண்ணி போற அடுத்த கான்செப்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் நிறைய வரலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபைனைட் இன்ஃபைனைட் செட்டுக்கு எக்ஸாம்பிள் எழுதுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஃபைனைட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். ஸோ ஃபைனைட் செட்டுக்கு கொஞ்சம் கோணையா இருக்கு, பட் நீங்க எழுதையில பார்த்து எழுதிக்கோங்க. நான் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா எழுத ட்ரை பண்றேன்.
ஃபைனைட் செட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் எழுதுறேன். ஸோ நம்பர் ஆஃப் செட் ஏ, number of students are studying in your class. In your class னு வச்சுக்கோங்க. in class என்னங்கிறது இப்போ நம்ம கிளாஸ்ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கங்கிற கவுண்டை நம்மளால சொல்ல முடியும். ஸோ நம்ம கிளாஸ்ல வந்து ஒரு 35 பேர் படிக்கிறாங்க, இல்லை வந்து ஒரு 40 பேர் படிக்கிறாங்க, அந்த மாதிரி சொல்ல முடியும். இதை நம்ம கரெக்டாக செட்டை ரெப்ரசென்ட் பண்ணோம்னா நம்மளால என்ன சொல்ல முடியும்னா இது வந்து ஒரு ஃபைனைட் செட் அப்படின்னு சொல்லிட முடியும். ஸோ அடுத்து இன்ஃபைனைட் செட்டுக்கு வருவோம். நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன், நீங்க யோசிச்சு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபைனைட் ஒரு இன்ஃபைனைட் புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு இது ரொம்ப ஈஸி கான்செப்ட், உங்களுக்கு இப்பயே புரிஞ்சிருக்கும். பட் புரியாட்டி இன்னொரு தடவை போட்டு பாருங்க. ஸோ இன்ஃபைனைட் செட்டுக்கு என்ன எக்ஸாம்பிள் எழுதலாம்? லைக் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் இந்த வேர்ல்டு அப்படின்னா அது நம்மளால எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்க, ரொம்ப பயங்கரமா இருக்கும். இல்லாட்டி இன்னொன்று எழுதலாம், நம்பர்ஸ் வச்சு எழுதுவோம். நம்ம மேக்ஸ் தானே, ஸோ நம்பர்ஸ் வச்சு எழுதுவோம். ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். இதுல எவ்வளவு இருக்குன்னு நம்மளால சொல்லவே முடியாது. அதாவது எவ்வளவு இருக்குன்னு சொல்லணும்னா இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லிடுவோம். பட் நம்மளால ஒரு நம்பரா ஒரு 1000 நம்பர் தான் இருக்கு, 2000 நம்பர் தான் இருக்கு சொல்ல முடியாது. அது எவ்வளவு வேணா போகும். ஸோ நம்ம வீடியோக்கு வந்து ஒரு லிமிட் இருக்கு, பட் இந்த என்னோட சைஸ்க்கு இங்கெல்லாம் ஒரு லிமிட் இருக்கு. பட் நம்பர்ஸ் வந்து என்ன ஆயிட்டு இருக்குன்னா போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு லிமிட்டே இருக்காது. இது வந்து என்ன ஆயிடும், ஒரு இன்ஃபைனைட் செட்டா மாறிடும். இது வந்து ஒரு ஃபைனைட் செட்டா இருக்கும். ஸோ ஃபைனல் செட் ஈக்குவல் செட். ஸோ இதுவும் திருப்பி நம்ம பேர்லயே கண்டுபிடிச்சிடலாம் அந்த செட் என்ன சொல்ல வருதுன்னு. அப்ப ரெண்டு செட் இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3, பி which is equal to 2 3 1. ரெண்டு வேற வேற செட்டா ஒரே செட்டா நீங்க தான் சொல்லணும். ஸோ இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துருக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல, எலிமெண்ட்ஸ் நம்ம எப்படி அரேஞ்ச் பண்றோங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்டே கிடையாது. இந்த எலிமெண்ட் இதுலயும் இருக்கு. அப்ப இந்த ரெண்டு செட்லயுமே அதே எலிமெண்ட்ஸ் இருக்கையில இது ரெண்டும் என்னதுன்னா ஈக்குவல் செட்னு சொல்லுவாங்க. ஸோ ஏ இந்த ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு பி நான் அப்படியே எப்படி எழுதுறேன். ஸோ செட்ஸ் ஏ அண்ட் பி ஆர் ஈக்குவல். அதாவது எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி. ஸோ இது வந்து நான் அப்படியே ஒரு செட்டா போட்டுறேன். சாரி ஒரு நிமிஷம். எக்ஸ் such that x belongs to a and x belongs to b. இப்படி இருந்தா a and b are என்ன சொல்லிடலாம்னா ஈக்குவல் செட். ஸோ இதுக்கு புக்கிஷ்ல நிறைய டெஃபினேஷன்ஸ் இருக்காது உங்களுக்கு, லைக் நீங்க அதே எழுதிடுவீங்க. ஸோ நான் அதை அவ்வளோவா இங்கே எழுதல. ஸோ when all the elements of a and b are exactly same, they are equal sets. Finite set, when number of elements are limited or quantifiable, they are finite set. Infinite set, the number of elements are infinity. அதுக்கப்புறம் எம்டி செட், செட் விச் ஹஸ் நோ எலிமெண்ட்ஸ். இதெல்லாமே ஜஸ்ட் டெஃபினிஷன் நான் இங்க போடுறேன். ஸோ இதை நீங்க காப்பி பண்ணும், புக்கிஷ் கையா இருந்தா நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. பட் விஷயம் இவ்வளவுதான், இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் பார்ட் போவோம். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் பார்ட் போவோம். ஸோ பேசிக்கா நம்ம படிச்ச 3 டைப் ஆஃப் செட்டை உங்களால கிளாசிஃபை பண்ண முடியுதா அப்படிங்கிறத இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following sets are empty set அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செட் பார்க்கணும். இதுல எதெல்லாம் செட் எம்டியா இருக்காதுன்னு சொல்லணும். அப்ப இதோட n of s என்னவா இருக்கணும்னா 0வா இருக்கணும். அது இருக்கான்னு பார்ப்போம். செட் ஏ, the set of all planets in solar system. ஸோ நம்ம சோலார் சிஸ்டம்ல 8 பிளானட் இருக்கு. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்ப n of s இங்க என்னவா இருக்கு 8ன்னு வருது, which is not equal to 0. அப்ப இது வந்து not a empty set. A is not an empty set. ஸோ இதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் நான் போடுறேன். செகண்ட் கொஸ்டின் பி வந்து நீங்க ஹோம்ஒர்க்கா போட்டுருங்க. ஸோ இது வந்து என்ன கேட்கறாங்க, the set of all moons of Mercury and Venus. ஸோ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஜெனரல் நாலேஜ் வேணும். இந்த கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ல வராது, பட் உங்களுக்கு ஐடியா டெஸ்ட் பண்றதுக்காக நான் கேட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு மெர்க்குரி வீனஸ்லயும் மூன்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரியணும். ஸோ அதோட என்ன ஃபர்ஸ்ட் வச்சு நீங்க போடணும். ஸோ உங்களுக்கு கூகுள் பண்ணி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிங்க மூன்ஸ் மெர்க்குரிக்கும் வீனஸ்க்கும். ஸோ ஒரு சின்ன எக்ஸசைஸ் உங்களுக்கு ஜெனரல் நாலேஜ் வரும் மேக்ஸோட. ஸோ அதுவும் நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்து ஃபைனைட் ஒரு இன்ஃபைனைட் கான்செப்டுக்கு போவோம். ஸோ கிளாசிஃபை த ஃபாலோயிங் செட்ஸ் as finite or infinite. The set of all real numbers between 1 to 20.
இப்ப நிறைய பேர் என்ன எழுதுவாங்கன்னா 1 to 20க்குள்ள எவ்வளவு நம்பர் இருக்கு நம்மளால சொல்ல முடியும் 2 3 4 5 6 அப்படின்னு 20 வரைக்கும் எண்ணுவாங்க. பட் n ஆஃப் s இங்க வந்து என்னதுன்னா இன்ஃபினிட்டி. ஏன் அப்படின்னா கேர்ஃபுல்லா கொஸ்டினை படிச்சோன்னா இங்க ரியல் நம்பர்ஸ்னு இருக்கு. இங்க நேச்சுரல் நம்பர்ஸோ ஹோல் நம்பர்ஸோ வேற இருந்தா ஆன்சர் மாறும். பட் ரியல் நம்பர்ஸ்ங்கிற 1க்கும் 2க்கும் நடுவே இன்ஃபினிட் நம்பர்ஸ் இருக்கு. ஏன்னா 1.00000000001 அந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரா போயிட்டே இருக்கும். ஸோ நம்மளால வந்து சொல்லவே முடியாது. இப்போ அடுத்து 1.000000002 இந்த மாதிரி 3 4 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் பிட்வீன் எனி டூ ரியல் நம்பர்ஸ் இருக்கு. அப்படிங்கிற இங்க வந்து இந்த செட்டுக்கு n ஆஃப் s என்னதுன்னா இன்ஃபினிட்டி. ஸோ கொஞ்சம் இடம் பத்ததுனால நான் இதை அப்படியே வெப்சைட் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட n ஆஃப் s என்னது இன்ஃபினிட்டி. அதே மாதிரி இப்ப அடுத்து டி வந்து நீங்க ஹோம்ஒர்க். ஸோ செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆன்சரே வந்து ஆக்சுவலா உளறிட்டேன் போன இதுலயே ஏ பார்ட் சொல்லலையே. ஸோ நீங்க அதுக்கப்புறம் யோசிச்சு போட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியா வந்துடும். ஸோ இங்க நேச்சுரல் நம்பர்ஸ்னு இருக்கு. அப்ப நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் எனி டூ நம்பர்ஸ் வந்து ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டான உங்களுக்கு தெரியணும். ஸோ அது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் ஹோம்ஒர்க்கா போடுங்க. இந்த ஹோம்ஒர்க் பார்ட் எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்க ஒன் சால்வ் பண்ணி பார்த்துட்டு தரவா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து விச் ஆஃப் த பேர் ஆஃப் செட்ஸ் ஆர் ஈக்குவல் செட். ஸோ நம்ம படிச்ச 3 டைப் ஆஃப் செட் வச்சும் கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் இதை வந்து சால்வ் பண்றேன். செகண்ட் கொஸ்டின் வந்து நீங்க சால்வ் பண்ணுங்க. A is equal to the set of all x such that x is a natural number. So natural number na set A என்னது நம்ம வேணா இங்க எடுத்து எழுதிக்குவோம். 1 2 3 up to infinity வரைக்கும் வரும். B the set of all whole numbers. ஏன்னா இங்க வந்து x such that x is a whole number உண்டு. அப்ப set of whole numbers அது. அப்ப அது எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் 0 1 2 3 டாட் 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 இன்ஃபினிட்டி. அப்ப இங்க வந்து இது ஈக்குவல் செட்டா இல்லையான்னு சொல்லணும். இதோட n ஆஃப் s என்னதுன்னா இன்ஃபினிட்டி தான். எவ்வளவு வரைக்கும் வேணா போகும். பட் இதோட n ஆஃப் s என்னது இன்ஃபினிட்டி தான். பட் இங்க வந்து ஒரு நம்பர் வந்து இங்க b ல இருக்கிறது a ல இல்ல. இது வந்து ஹோல் நம்பர்ஸ்னால 0 இருக்கு. இது நேச்சுரல் நம்பர்ஸ்னால 0 இல்ல. 0 ஸ்ட்ரைக் அவுட் பண்ண அது ஒரு சிம்பிளா மாத்து. ஸோ அங்க வந்து 0 இல்ல. அப்ப இங்க வந்து a and b ஆர் நாட் ஈக்குவல். நான் இதை உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக எழுதுனேன். பட் கவனிச்சிடலாம். ஸோ பில இருக்க 0 வந்து ஏல இல்லை. ஏன்னா பி வந்து ஹோல் நம்பர் செட், ஏ வந்து நேச்சுரல் நம்பர் செட். அப்போ வந்து ஏ நாட் ஈக்குவல் டு பி. செகண்ட் கொஸ்டின் அகைன் ஹோம்ஒர்க் கொஸ்டின். ஸோ நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. எல்லாமே ரொம்ப நான் சிம்பிள் கொஸ்டின்ஸ் எடுக்கிறேன். இது இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் 1 மார்க் மேபி வந்தா வரலாம். பட் மெயின் பார்ட் ஆஃப் செட் வந்து 1.4 and 1.5 எக்ஸசைஸ்ல யூனியன் ஆஃப் செட், இன்டர்செக்ஷன் ஆஃப் செட், காம்ப்ளிமெண்ட் ஆஃப் செட் இதுதான் இருக்கு. அதோட பேசிக்ஸ் டைப் வந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இந்த ஹோம்ஒர்க் கொஸ்டின் எல்லாம் சால்வ் பண்ணி பாருங்க. அண்ட் அதோட ஆன்சர்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம செட்ஸ் சாப்டரோட எரே 2 பார்த்துட்டோம். ஸோ 3 டைப் ஆஃப் செட் பார்த்தோம். ஒன்று எம்டி செட், நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் 0, ஃபைனைட் செட், நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் நம்மளால சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோஸ் அண்ட் செட்ஸ் பிளேலிஸ்ட் அப்படின்னா எவ்வளோ வீடியோ இருக்குன்னு சொல்ல முடியும். இன்ஃபைனைட் செட்னா நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ், எவ்வளோ ஸ்டார் இருந்தாலும் எண்ணிக்கே தான் இருக்கணும். ஏன்னா அது இன்ஃபைனைட் செட். அதுக்கப்புறம் ஈக்குவல் செட். ஸோ எக்ஸ் வந்து அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் ஏலையும் இருக்கும் பிலையும் இருக்கும். எல்லா எலிமெண்ட்டும் இதே மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 செட் மாதிரி இருந்தால் அது 2 ஈக்குவல் செட். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து இன்னொரு டைப் ஆஃப் செட் இருக்கு. அது நாம L3ல பார்ப்போம். ஸோ பாய், தேங்க்யூ.